கேளம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய SMK போம்ரா பொருள் கல்லூரியில தேசிய அளவிலான பெண்களுக்கான ஒரு மாபெரும் கபடி தொடர் 2016 ரொம்ப வெற்றிகரமான ஒரு இறுதி கட்டத்துல வந்துருச்சு. எந்த அணி வெற்றி பெற்றுச்சு அப்படின்றத நம்ம ரொம்ப ஆவலா பார்த்து முடிச்சாச்சு. விளையாட்டை பொறுத்தவரையும் வெற்றி தோல்வி அப்படின்றது சகஜம்தான். ஆனா அந்த வெற்றிக்கான கோப்பையை யார் தன்னதாக்கி கொள்றாங்களோ அது ரொம்ப முக்கியமான தருணமா இருக்கு. இன்றைக்கு இறுதி ஆட்டத்துல SIET மற்றும் கபடி ஸ்டார்ஸ் இந்த இரண்டு அணிகள் ரொம்ப ஆக்ரோஷமா மோதுனாங்க. ஆரம்பத்துல இருந்து அந்த ஆட்டத்தோட இறுதி வரையும் SIET ரொம்ப ஆதிக்கம் செலுத்தினாலும் கடைசியில நம்ம கபடி ஸ்டார்ஸோட அந்த கேப்டன் அந்த சிந்து வந்து ஆட்டத்தோட போக்கையே மாற்றிட்டாங்க. இரண்டு அணிகளுக்கும் இந்த தருணத்தை நம்ம வாழ்த்துக்கள் சொல்லியாகணும். சிறப்பு விருந்தினர்களா யார் யார் வந்திருக்காங்க அப்படின்னா நம்ம SMK போம்ரா பொருள் கல்லூரியோட நிறுவனர் ஸ்ரீ ஸ்ரீகுமார் போம்ரா ஐயா வந்திருக்காங்க. அப்புறம் கல்லூரியோட முதல்வர் உஷா ஈஸ்வரன் அவங்க வந்திருக்காங்க. மக்கள் தொலைக்காட்சியோட மூத்த தயாரிப்பாளர் திரு அருண் பிரசாத் அவங்க வந்திருக்காங்க. அப்புறம் SMK போம்ரா கல்லூரியோட உடற்கல்வி இயக்குனர் அசர் நம்ம கூட வந்திருக்காங்க. உங்க எல்லாருக்கும் எங்களோட வாழ்த்துக்கள். முதல்ல கல்லூரியோட நிறுவனர் இருக்காங்க. இந்த விளையாட்டை பத்தி என்ன சொல்றாங்க? எல்லா பேரும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ரெண்டு டீமும் லாஸ்ட்ல ஃபைனல்ல ரொம்ப டஃபா விளையாடினாங்க. கடைசியில ஸ்டார் ஜெயிச்சிட்டாங்க. மார்ஜின் 1 பாயிண்ட்ல இருந்து ரொம்ப காம்படிஷன் டஃபா இருந்தது. தேங்க்யூ. உஷா ஈஸ்வரன் முதல்வர். SMK போம்ரா கிரவுண்ட்ல இந்த டோர்னமெண்ட் நடந்தது வந்து எங்களுக்கு எல்லாம் ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த பொங்கல் திருநாள்ல வந்து ஒரு தமிழர் திருநாள்ல ஒரு தமிழர் விளையாட்டை வந்து நாங்க கண்டக்ட் பண்ணியதுல நாங்களும் ரொம்ப பெருமைப்படுறோம். இந்த விளையாட்டு வந்து ஸ்டார்டிங்ல பாக்கும்போது எல்லாம் யங்ஸ்டர்ஸா இருந்தாங்க, எப்படி விளையாடுவாங்க, அதுவும் கேர்ள்ஸ் வந்து கபடி எப்படி விளையாடுவாங்க அப்படின்ற ஒரு மலைப்பாவே இருந்தது. நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். சோ எல்லாருமே வந்து ரொம்ப டெடிகேட்டடா வந்து இந்த மண்ணை வந்து தொட்டு கும்பிட்டதுல இருந்து ஃபைனல்ஸ் வந்து நிஜமாவே இன்னைக்கு நாங்க இந்த மாதிரி ஒரு க்ளோஸ் பினிஷ வந்து நாங்க எதிர்பார்க்கல. நல்ல டிஃபரன்ஸ்ல தான் கொஞ்சம் லாஸ்ட் மினிட்ல போயிட்டு இருந்தது. பட் சடனா அந்த சேஞ்ச் வரும்போது அது எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னா அந்த அணி வந்து வின்னிங் வரா மாதிரி இருக்கிற அணியோட குறைஞ்ச மதிப்பெண்கள் இருந்தா கூட வின் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு முயற்சியோட அவங்க விளையாடினதுனால தான் அவங்களால வின் பண்ண முடிஞ்சது. இல்ல அவ்வளவுதான் தோத்து போயிடுவோம் அப்படின்னு நினைச்சு அவங்க கொஞ்சம் லிபரலா இருந்திருந்தா கூட அவங்களால வின் பண்ணிருக்க முடியாது. கடைசி வரைக்கும் நம்ம வந்து முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு பண்ணாங்க. இது வந்து ஒரு பெரிய பாடமா இருக்கும். பார்த்தா எல்லாருக்குமே வந்து வாழ்க்கையில முன்னேறதுக்கு வந்து முயற்சி எவ்வளவு முக்கியம் அப்படின்னு. ரெண்டு டீமுமே க்ளோஸ் பினிஷ். நான் ரெண்டு பேருமே வின்னிங்கா தான் நினைப்பேன். ஏன்னா ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் டேலண்ட் இருந்தது. இதுல வந்து வின்னிங் லூசிங் எதுவுமே கிடையாது. எவ்வளவு கத்துக்கிட்டோம் அப்படிங்கிறது தான் வின்னிங்னு நான் நினைக்கிறேன். சோ ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் காட் பிளஸ் யூ ஆல். இப்ப மக்கள் தொலைக்காட்சியோட மூத்த தயாரிப்பாளர் அருண் பிரசாத் கருத்துக்களை பகிர்ந்துக்குவார். தமிழர் திருநாளான 4 நாள் இந்த கொண்டாட்டம் பொறுத்த வரைக்கும் எல்லா மேட்சுமே வந்து ரொம்ப அழகா விளையாடினாங்க. குறிப்பா வந்து இந்த இறுதி ஆட்டத்துல வந்து ரெண்டு டீமே வந்து அந்த நெக் ஆஃப் த மூமெண்ட்ல கூட விட்டு கொடுக்காம விளையாடினாங்க. ஏன்னா ஆரம்பத்துல வந்து பார்க்கும்போது கபடி ஸ்டார்ஸ் வந்து ஃபுல்லாவே பின்தங்கி தான் இருந்தாங்க. அப்புறம் கடைசி அந்த ஆட்டத்தோட 2 நிமிஷத்துல ஒட்டுமொத்தமா அந்த ஆட்டத்தையே மாத்தினாங்க. உண்மையிலே இந்த ஆட்டம் 4 நாளுமே வந்து ரொம்ப பிரமாதமா இருந்தது. டோர்னமெண்ட் முழுசாவுமே என்னால ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ண முடிஞ்சது. என்னதை விட பாக்குற மக்கள் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப அழகா உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. இப்ப ரொம்ப முக்கியமான இன்னொரு தருணம் என்ன அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய அணிகளுக்கு வந்து நாம வந்து அவங்களுக்கான தனித்தனி சீல்ஸ் அப்புறம் வந்து சான்றிதழ் கொடுக்கக்கூடிய நேரம். முதல்ல வந்து SIET கல்லூரி மாணவர்கள் அவங்களோட சான்றிதழ்கள் மற்றும் வந்து ஷீல்ட வந்து வாங்கிக்கணும் ஆசைப்படுறோம். SIT தொடர்ந்து வெற்றி அணி நம்மளோட கபடி ஸ்டார்ஸ் அவங்களோட சான்றிதழ்கள் மற்றும் ஷீல்ட வாங்கிக்க கேட்டுக்கொள்கிறோம். வாங்க. SIT கல்லூரியோட கேப்டன் வாங்க. ரொம்ப குறிப்பான ஒரு விஷயம், உங்களோட ஆட்டம் வந்து எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்றது நாங்க மட்டும் கிடையாது, தொலைக்காட்சியில மக்கள் வந்து பார்த்து ரசிச்சாங்க. எங்களை விட அவங்க மிகப்பெரிய ரசிகர்களா இருப்பாங்க. இந்த ஆட்டம் எப்படி இருந்தது சொல்லுங்க. பிளேஸ் பண்ணிடுவோம்னு நினைச்சேன். நாங்க தான் ஃபர்ஸ்ட் லீட்ல இருந்தோம். அதுக்கப்புறம் என்ன சின்ன சின்ன மிஸ்டேக்ஸால போயிடுச்சு, வேற எதுவும் இல்லை.
உங்களோட 100% 200% உழைப்பை கொடுத்திருக்கீங்க. அதுக்கான நிச்சய பரிசு உங்களுக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் எதிர்காலத்துல இன்னும் நிறைய இந்த மாதிரி சான்றிதழ்கள் வாங்க, கோப்பைகள் வாங்க எங்களோட வாழ்த்துக்கள். அடுத்து சிந்து வாங்க. வெற்றி திலகம் இருக்கீங்க. இருந்தாலும் ரொம்ப சாதாரணமா வந்து நிக்கிறீங்க. ஆரம்பத்துல இருந்து பார்க்கும்போது நீங்க வந்து ரொம்ப குறைவான மதிப்பெண், அதுவும் 2-3 மதிப்பெண் ரொம்ப குறைவான மதிப்பெண் தான். வெற்றி பெறுவது ரொம்ப கடினமா இருந்த ஒரு சூழல்ல வெற்றிக்கான ஒரு திட்டம், இந்த டர்னிங் பாயிண்ட் சொல்லணும், திருப்பணம் ஏற்படுத்தினது நீங்க தான். எப்படி இருந்தது? எனக்கு கான்பிடன்ட் இருந்துச்சு, கண்டிப்பா நம்ம மேட்ச் வின் பண்ணுவோம் அப்படின்ற கான்பிடன்ட் எனக்கு இருந்துட்டே இருந்துச்சு. ஆனா ஃபர்ஸ்ட் அஃபென்ஸ் அந்த அவங்க வந்து பண்ணப்போ 5 பாயிண்ட் போயிடுச்சு அப்படின்றப்போ நான் அப்செட் ஆனேன். என் கூட இருக்க பிளேயர்ஸ் எல்லாருமே உன்னால முடியும், கான்பிடென்டா இரு, விளையாடலாம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. என்னுடைய நம்பிக்கை, கடின உழைப்பு இதெல்லாம் தான் நான் வெற்றி பெறதுக்கு காரணமா இருந்துச்சு. அப்புறம் எங்க சார், என் கோச், அவர் தான் இந்த நிலைமைக்கு நான் வெளியில தெரியறேன்னா அதுக்கு காரணமே அவர் தான். நான் எங்க காலேஜோடைய ஓன்ல விளையாடினப்போ எனக்கு நான் வெளியிலேயே தெரியல. கபடி ஸ்டார்ன்ற ஒரு கிளப்புக்கு வந்தது மூலியமா நான் வெளியில ஒரு மேட்சுக்கும் ஆல் இண்டியா மேட்சுக்கு போயிட்டு அது மூலியமா தான் வெளியில தெரிய ஆரம்பிச்சேன். இது எல்லாத்துக்கும் காரணம் கோல்டு ராஜேந்திரன் சார், அப்புறம் எங்க கோச் சம்பந்தன் சார், எல்லாருமே தான் காரணம். நான் அவங்களுக்கு இந்த இடத்த ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். கஷ்டப்பட்டா கண்டிப்பா முன்னேறலாம், கண்டிப்பா அதுக்கான பலன் இருக்கு அப்படின்றத நாங்க ரொம்ப உணர்ச்சிகரமா பேசுறீங்க. இன்னும் நிறைய விஷயம் வெளிப்படுத்த வேண்டியது இருக்கு. கொஞ்சம் இப்ப இன்னொரு ஒரு முக்கியமான தருணத்துல இருக்கும். இப்ப இறுதி ஆட்டம் எல்லாருமே பார்த்து இந்த இறுதி ஆட்டத்துல எந்த வீராங்கனை ரொம்ப சிறப்பா விளையாண்டாங்க அப்படின்றத ஒரு பெரிய குழப்பம் இருந்தது. ஆனா ரொம்ப தெளிவா ஒரு வீராங்கனை தேர்வு செய்ய முடிஞ்சது. அதுக்கு முக்கியமான காரணம் எந்த அணி வெற்றி பெறுதோ அந்த வெற்றிக்கான காரணமான ஒரு வீராங்கனை தான். அதான் நம்மளோட கபடி ஸ்டார்ஸோட கேப்டன் சிந்து. மேன் ஆஃப் தி மேட்ச் இந்த விருதை வழங்குறதுக்காக மக்கள் தொலைக்காட்சியோட மூத்த தயாரிப்பாளர் அருண் பிரசாத் அவர்கள் அழைக்கிறேன். கபடின்றது ஒருத்தவங்களுடைய திறமையால விளையாடுறது இல்லைங்க சார். இப்போ நான் அஃபர்ஸ் பண்ணேன் அப்படின்ற காரணத்தினால மட்டும் டீம் வின் பண்ணல, எனக்கு டீம் கொடுத்ததுனாலதான் நான் இப்போ வின் பண்ண நான் சொல்லுவேன். இது என் டீமுக்கு தான் கொடுக்குறேன். அப்புறம் இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் நான் பெஸ்ட் பிளேயர் வாங்குனது ஒரு லோக்கல் மேட்ச்ல எனக்கு 500 rupees கொடுத்தாங்க பெஸ்ட் அஃபென்சர்ன்ட்டு. அப்போ நினைச்சேன் இனிமே வரப்போற மேட்ச்ல நம்ம பெஸ்ட் பிளேயர் வாங்குறப்போ நம்ம பேரண்ட்ஸ் நம்ம கூட இருக்க மாட்டாங்களான்னு நினைச்சேன். எங்க அப்பா, நாங்க வீட்டுக்கு 7 பேரு பசங்க மட்டும், எங்க அப்பா வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ மேட்ச்ல நினைச்சிருக்கேன். இது வரைக்கும் எங்க அப்பா வந்ததே கிடையாது. கேட்டா நம்ம ஃபேமிலி இருக்குமா, நான் ஒருத்தர் சம்பாரிச்சாதான் ஃபேமிலி பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் எங்க அப்பாவை ரொம்ப மிஸ் பண்றேன். எங்க 7 பேரையும் படிக்க வச்சாங்க. நான் இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு காரணம் அப்பா தான். என் அப்பாவுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரொம்ப ஒரு நல்ல தருணம் தான். கண்டிப்பா நீங்க வாங்க போற ஒவ்வொரு கோப்பைக்கும் உங்க அப்பா உங்க கூட இருப்பாங்க, உங்க குடும்பம் உங்க கூட இருக்கும். சரியா? ஏன்னா எல்லாமே நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்காங்க தொலைக்காட்சி வழியா. ஒரு வேண்டுகோள் வச்சிருக்கீங்க, எல்லாமே நடக்கும். சிறந்த நாயகி பார்த்தாச்சு. அடுத்து தொடர் நாயகிக்கான விருது கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான நேரம். அது ஒட்டுமொத்தமா இந்த ஆட்டத்தை பார்க்கும்போது யாருக்கு வந்து தொடர் நாயகி கொடுக்கறது, ஒரு சிறப்பான வீராங்கனைக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும். ஆனா கலந்துகிட்ட எல்லா அணிகள்ல இருந்தும் ஒவ்வொரு வீராங்கனைகளும் தனித்துவம் பெற்றிருக்காங்க. ஆனா ரொம்பவே குழப்பமான ஒரு சூழல்ல அவங்கள இருந்து தேர்வு செய்யும் போது ஒரு முக்கியமான ஒரு வீராங்கனை எங்களுக்கு பட்டாங்க. அவங்கதான் SIT சேர்ந்த சித்ரா தொடர் நாயகி விருது வாங்குறாங்க. உங்களோட வரவேற்பு பார்க்கும் போதே உங்களோட திறமை எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது நல்லா தெரியுது. சரிங்களா? முதல்ல இந்த விருதை கொடுக்கறதுக்காக மக்கள் தொலைக்காட்சியோட மூத்த தயாரிப்பாளர் அருண் பிரசாத் அவர்கள் அழைக்கிறேன். விளையாட்டுல வெற்றி தோல்வி அடுத்த பட்சம் தான். ஆனா நம்மளோட முழு திறமையை கிடைச்ச வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கணும். பயன்படுத்திக்கிட்டீங்களா? நான் நல்லா பயன்படுத்திட்டேன். இதுக்கு வந்து என் டீம் பசங்க தான் காரணம். அதுல வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. ஆடு, உன்னால முடியும், உன்னால முடியாது எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல எனக்கு சார் ரொம்ப உன்னால முடியுமா, நீ ஆடுமா, நீ ஆடினா டீமே நிக்காதுமா அப்படின்னு மோட்டிவேஷன் பண்ணுவாரு. அதை நான் ரொம்ப கொடுத்தச்சனா இருக்கேன் எங்க கோச் கிடைச்சதுக்கு. அதுக்கப்புறம் எங்க அண்ணன் இல்ல எல்லா கேமுக்கும் அவன் தான் பண்ணி போ பண்ணு அப்படின்னு எங்க அண்ணா மிஸ் பண்றேன். அவன் கூட இல்ல. அதுக்கப்புறம் அப்பா அம்மா ரொம்ப மிஸ் பண்றேன். ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப நல்ல தருணத்துல இருக்கீங்க. தொடர் நாயகி மற்றும் ஆட்ட நாயகான விருதுகள் கொடுத்தாச்சு. இப்ப இந்த இறுதி போட்டியில ஒரு அணி வந்து வெளியேறிச்சு. 2வது இடம் பெற்ற வெளியேறின 2ஆம் இடம் பிடிச்ச அணிக்கு நினைவு பரிசு வழங்கக்கூடிய, நினைவு கோப்பை வழங்கக்கூடிய ஒரு முக்கியமான தருணம். இந்த நினைவு கோப்பை வழங்குறதுக்காக SMKF ஹோம்ரா கல்லூரியோட முதல்வர் உஷா ஈஸ்வரன் அழைக்கிறேன். 2ஆம் இடம் பிடிச்ச அணி வாங்க, SIT வாங்க.
குறிப்பா இந்த நிகழ்வு கடந்த 4 நாட்களாக ரொம்ப வெற்றிகரமா நடந்ததுக்கு பல பேர் காரணங்களா இருந்திருக்காங்க. அது முக்கியமா உங்களுக்கு நன்றி சொல்றதை விட ஒரு நினைவு பரிசு கொடுக்கிறது சந்தோஷமா இருக்கும். கடந்த 4 நாட்களாக எங்க கூட உறுதுணையா இருந்து எங்களோட ஒவ்வொரு விஷயத்திலும் பங்கெடுத்துக்கிட்ட SMK ஃபோம்ரா கல்லூரியோட உடற்கல்வி இயக்குனர் அசார் அவருக்கு இப்ப நினைவு பரிசு வழங்கலாம். அவரை தொடர்ந்து அடுத்ததாக இந்த 4 நாட்கள் நிகழ்வும் அந்த வீராங்கனைகள் விளையாடும் போது அவங்களையும் சரி, பாத்துக்கிட்டு இருக்க எங்களையும் சரி, உங்களையும் சரி ரொம்ப உற்சாகமா அவரோட குரலால எல்லாரையும் ரொம்ப உற்சாகப்படுத்தின, ரொம்ப மெருகேற்றின ஒரு கம்பீர குரலுக்கு சொந்தக்காரர் கிறிஸ்டோபர் நம்ம கூட இருக்காங்க. அவருக்கும் ஒரு அதே மாதிரி அந்த நடந்த எல்லா ஆட்டங்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ரொம்ப சுமூகமாக நடக்க முக்கிய காரணமாக இருந்த இந்த நடுவர்கள் முகமது மற்றும் சிங்காவில் அவங்க இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு அடுத்ததாக ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்தில் இருக்கும். SMK ஃபோம்ரா பொருள் கல்லூரியில் நடந்த தேசிய அளவிலான பெண்களுக்கான மாபெரும் கபடி தொடர் 2016க்கான வெற்றியாளர் யார் அப்படின்றது எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அவங்க கபடி ஸ்டார்.